டயபெட்டிஸ்ன்றது வந்து அக்குபஞ்சர் வந்து ஒரு நோயாகவே பார்க்கல. அது வந்து நம்ம மண்ணீரல் இருக்கு இல்லையா, மண்ணீரலோட செயல்திறன் குறைபாடு அவ்வளோதான். சரிங்களா? நிறைய பேர் சொல்கிற மாதிரி சுகர் சாப்பிட்டாங்க, சாக்லேட் சாப்பிட்டாங்க, ஸ்வீட் சாப்பிட்டாங்க, சுகர் வந்துருச்சு. சுகர் அப்படிலாம் உள்ளுக்குள்ளெல்லாம் வராது. அதெல்லாம் சுகர் கிடையாது. சுகர்ன்றது நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம் இல்லையா ஸ்கூலில், அந்த குளுக்கோஸ் மாலிக்யூல். அந்த மாலிக்யூலாக தான் பிரேக் ஆகும். நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டு குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு அந்த மாதிரி பிரேக் ஆகும். குளுக்கோஸாக ஸ்டோர் ஆகும், எனர்ஜியாக யூஸ் ஆகும். அந்த குளுக்கோஸு யூஸே ஆகாமல் அப்படியே உடம்புல இருக்கிறது தான் நம்ம என்ன ஆகுது, குளுக்கோஸை சக்கரைன்னு சொல்கிறோம். சரிங்களா? குளுக்கோஸ் இனிக்கும் இல்லையா, அதனால் அதை நம்ம சக்கரைன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். அப்போது அது ஏன் அந்த சக்கரை வந்து யூஸ் ஆகலை அப்படின்னா, யூஸ் ஆகிற அளவுக்கு நம்ம அதை வந்து உற்பத்தி பண்ணலைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, முதல் ரீசன் நம்ம மென்று சாப்பிடலை. சரிங்களா? நம்ம யாருமே மென்று சாப்பிட்றது கிடையாது இப்போலாம் இல்லைங்களா? அவ்வளோ அவசரமாக சாப்பிட்றோம். உணவுகளுமே ரொம்ப கடினமான உணவுகள் ஆகிடுச்சு இப்போலாம். எதுவுமே வந்து ரொம்ப எளிதாக அந்த காலத்தில் பழையது சாப்பிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. உணவுகள் எல்லாமே ரொம்ப காரமாக இருக்குது, புளிப்பாக இருக்குது, ரொம்ப ஹார்டான உணவுகள், சப்பாத்தி அது இது எல்லாமே. சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் போகும்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது இன்னொரு பயங்கரமான ஒரு மித். அது ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாது. எந்த உணவாக இருந்தாலும் நல்லா மென்று சாப்பிட்டா சுகர் பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியும்.